ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பீஸா தாங்க செய்ய போறோம். ஏன்னா நான் கடையில் தான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். அக்கா இருந்துக்குன்னு வீட்டிலே செஞ்சு தர வாடி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் இப்போ தான் செய்ய போறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் இதமான சூடு தான் இருக்கணும். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா தட்டு மூடி வைக்குவோம். ஈஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்தோம், அதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு எடுத்து நல்லா பிசைந்து வச்சுக்கலாம். ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு மாவு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஒரு கப் எடுத்துக்கணும். மாவு கூட பட்டர் சேர்த்து நல்லா பிசைந்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் மேலே தடவணும். நல்லா மாவு நல்லா மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு பதத்தில் வந்தது. நம்ம அதை மிக்ஸ் பண்ண மாவில் எடுத்து ஒரு 4 பீஸை எடுத்து ஒரு பீஸ் நல்லா உருண்டை பண்ணிக்கின்னு சப்பாத்தி ஷேப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கின்னு அந்த பீஸா அப்போ தாங்க ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் பார்த்திங்கன்னா அக்கா தான் தட்டு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சின்னு இருக்காங்க. எனக்கு அக்கா அந்த பீஸா ரெடி பண்ணி கொடுக்கான்னு கேட்டவுடனே சரி வாடி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டின்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் கூட. நம்ம ஃபோர்க் எடுத்து அது ரொம்ப சூப்பராக ஹோல்ஸ் போடலாம். சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பீஸா சாஸ் போட்டுன்னு இருக்காங்க. பீட்ரூட் சீவத்தில் துருவின்னு இருக்காங்க. கேப்சிகம், கலர் கேப்சிகம் ஃபஸ்ட்டில் ரெட் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ வைக்கலாம், க்ரீன் வைக்கலாம். சூப்பராக இருக்குதுக்கா. இப்போ சாப்பிட்றது பச்சையாக இருக்கும், வேக வைக்கணும்ல. ஸ்டாண்டு வைக்கணுங்க. மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திறக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு. சூப்பராக வந்திருக்கா? சூப்பராக வந்திருக்குக்கா. சாப்பிடலாமா? எடுத்து வைக்கலாம். அப்படியே கை வை. எப்படியா கை ஒன்றாவது? ஒன்றாவது. ஏய் ஸ்பூன் வேணுக்கா. சூப்பராக வந்துச்சுங்க. கட் பண்ணியிருக்காங்க அக்கா சுட சுட. ஃப்ரெண்ட்ஸ், பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது வெஜ் பீஸா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் பீஸா வீட்டிலே செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.